வணக்கம், வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேப்பங்கண்டை எப்படி நம்ம நட்டு வைக்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கொய்யா செடியை எப்படி நட்டு வைக்கிறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வேப்ப மரத்தை எப்படி நம்ம நட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ண போகிற முதல் வேலை என்னதுன்னா குழி தோண்டுறது. குழி செடி நம்ம நட்டுறதுக்கு ஒரு 15 நாள் முன்பாகவே தோண்டி வச்சிடணும். 3க்கு 3 அப்படிங்கிற அளவில் தோண்டிடணும். எதுக்காக 15 நாள் முன்னாடி தோண்டுறோம் அப்படின்னா, 15 நாள் முன்னாடி தோண்டணும் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகள், பாக்டீரியா, பூஞ்சைகள் இந்த மாதிரியான செடிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே வெயில் பட்டு செத்துரும். அப்புறமான செடிகளை வச்சோம்னா ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோன்னா, நான் புதுசாக கொய்யா மரம் வைக்கும்பொழுது அந்த குழாய் இதெல்லாம் வச்சு சொல்லியிருந்தேன். இதில் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா வேப்பங்கண்டுக்கு அந்தளவுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. எல்லா மண்ணிலையுமே வரக்கூடிய ஒரு செடி தான். பேசிக்காக நம்ம மரம் நடும் பொழுது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். எதுக்காகனா, நிறையா பேர் செடி நடும் பொழுது அப்படி நடணும் இப்படி நடணும்னு நினச்சிக்கிட்டு பணம் நிறையா வேஸ்ட் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எளிமையான முறையில் எப்படி நடலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். இது பார்த்துக்கிட்டோன்னா மக்கி போன மாட்டுச்சாணம் மட்டும்தான், நல்லா மக்கிருச்சு. ஸோ இந்த மாட்டுச்சாணம் போடுறது மூலமாக ஓரளவுக்கு செடிகளுக்கு இருக்கக்கூடிய சத்துக்காக தான் அந்த மாட்டுச்சாணம் போடுறோம். மாட்டுச்சாணத்தை பார்த்தோன்னா, வெயிலில் இருக்கக்கூடிய மாட்டுச்சாணத்தை நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது. நிழல் பகுதியில் இருக்கக்கூடிய மாட்டுச்சாணத்தை எடுக்கணும். வெயிலில் இருந்த மாட்டுச்சாணம் அப்படின்னா அது சத்து அதிகமாக எவாப்ரேட் ஆகிருக்கும் எல்லாமே. அதனால் நிழலில் இருந்தக்கூடிய மாட்டுச்சாணத்தை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். முதல்ல மாட்டுச்சாணத்தை நம்ம அந்த குழியில் போட்டுடலாம். இதுதான் நம்ம நட்டு வைக்கக்கூடிய அந்த வேப்பங்கன்று. கன்றோட சைஸ் நீங்கள் என்ன சைஸில் வாங்கணும் அப்படின்னா, ரொம்ப சின்ன சைஸில் வாங்கிடாதீங்க. ஓரளவுக்கு இந்த சைஸ்லேயே வாங்குங்க. இந்த சைஸ் அதிகபட்சம் இதை விட பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இந்த பையை பிளேடால் பிரிக்கிறத முதல்ல தவிர்த்துருங்க. பிளேடால் பிரிக்கும்பொழுது வேர்கள் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கையாலே உரிச்சிடலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. கையால் லைட்டாக பிரித்தோன்னா முழுமையாகவே கையோடு வந்துடும். பிளேடு பண்ணும்போது நம்ம கைகளையுமே கிழிக்க வாய்ப்பு இருக்குது. செடிகளுடைய வேரும் கட்டாக வாய்ப்பு இருக்குது. வேப்பங்கன்று நடும் பொழுது புது டெக்னிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணவே தேவை கிடையாது. அது எப்படி வச்சாலுமே வந்துடும். ஸோ நார்மலாக நான் சொல்கிற இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வைங்க, இதுவே போதும். வேப்பங்கண்டுக்கு நேரடியாக வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா விரிடி. இது எதுக்காக அப்படிங்கிறத நான் கொய்யா செடி வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன். இது எதுக்காகனா, செடிகளுக்கு வரக்கூடிய பூஞ்சை நோய், வாடல், வேர் அழுகல் இந்த மாதிரியான மண் மூலமாக பரவக்கூடிய நோய்களையும் இது கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நம்ம ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரே அதில் ஊற்றி விட்டோம்னா போதும். ட்ரைகோடெர்மா விரிடி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சூடோமோனாஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு பூஞ்சானக்கொல்லி இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக மண் பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம குழியிலேருந்து தோன்றின அந்த ஈரமான மண்ணை நம்ம பயன்படுத்தக்கூடாது. மண் தனியாக மேலே இருக்கக்கூடிய காய்ந்த மண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண்ணை தான் பயன்படுத்தணும். ஈரமான மண்ணில் அதிக அளவில் பூஞ்சைகள், பாக்டீரியாவுக்கு தீமை செய்யக்கூடிய இதெல்லாம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம காய்ந்த மண்ணவே பயன்படுத்தணும். முதல்ல நம்ம செடியை வச்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா ஊற்றிடணும். எதுக்காக அப்படின்னா, தண்ணி நம்ம காய்ந்த மண் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதிகமாக ஊற்றினா தான் வேர் வரைக்கும் போகும். அதனால் முதல்ல தண்ணி ஊற்றும் பொழுது எவ்வளோ முடியுமோ குடிக்க தண்ணியை ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு நம்ம அந்த குழாய் வைக்கணும், அந்த மாதிரிலாம் வைக்கணும், வேறு கெமிக்கல் உரங்கள் எதாவது போடணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வேப்பங்கன்று எல்லா மண்ணிலையுமே வரக்கூடியது. கரிசல் மண்ணிலையும் வரும், செம்மண்லேயும் வரும், சரளை மண்ணிலையும் வரும், வண்டல் மண்ணிலையும் வரும். ஸோ இதுக்கு நம்ம பெருசாக டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செலவு பண்ணி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் வச்சது கரிசல் மண் பூமி தான். அது கரிசல் மண்ணிலும், ஆனால் நடுவில் மட்டும் கொஞ்சம் செம்மண் போட்டிருக்கேன். சின்ன செடியாக இருக்கும்பொழுது கொஞ்சம் வேர் லூஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் செம்மண் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு சந்தேகங்கள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.